கஞ்சா குடித்தோ மது குடித்தோ பான்பராக்கு போட்டோ அல்லது போதை பொருட்களில் எதை பயன்படுத்தி அவன் நோயாளியாக ஆனாலும் அந்த நோயிலே மரணித்தால் அது தற்கொலை செய்து கொண்டு மௌத்தானதற்கு சமம் என்பது இறைமொழியும் நபிமொழியும் நமக்கு சொல்லுகிறது. இங்கே கவனத்திலே வைப்போம். உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பது ஒன்று குர்ஆனிலே போதை பொருட்களை கெட்ட விஷயங்களை பயன்படுத்துதல், அதன் மூலமாக நோயை ஏற்படுத்துதல். இது முதலில். இரண்டாவது, அதிகமாக சாப்பிடுவது, அதிகமாக கண்டதையெல்லாம் திங்கிறது, உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுறது, இதன் மூலமாக வருகிற நோய். மூன்றாவது, அதிகமாக தூங்காமல் தூக்கத்தை விழித்து, அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ தொடர்ந்து தூங்காமல் அவர் உழைத்து கொண்டே இருப்பது, இதன் மூலமாகவும் நோய் வரும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. தீங்கான பழக்கத்திற்கு அடிமையாகுவது நோய் வரும், அதிகமாய் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு நோய் வரும், அதிகமாக தூங்காமல் இருப்பதன் மூலமும் உங்களுக்கு நோய் வரும். இந்த 3 விஷயத்தாலும் உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்படி அதை செய்து கெடுத்து கொண்டால் அல்லாஹ் அந்த நோய்க்கு பொறுப்பெடுக்க மாட்டான் என்பது ஹதீஸ்களிலே வருகிறது. தீய பழக்கத்தை இன்றைக்கு நிறைய வாலிபர்கள், சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை கையில் வச்சுருக்கான், அடிஷ்னலாக வச்சுருக்கான். ஆமாம், வாயில் எப்போ பார்த்தாலும் ஒப்பிகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே என்னமோ ஒரு மண்ணு குமியல் மாதிரி வச்சுருக்கான். ஒன்று செய்கிறப்ப எடுத்து நோண்டி போட்டான்னா ஒரு லாரியில் அள்ளிட்டு போகலாம், அவ்வளவு இருக்குது உள்ள. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வெளியில் தொழுதுட்டு போனோடனே அப்படியே கபருக்குழியில் மண்ணை தள்ளுற மாதிரி வாய் இழுத்து வச்சுட்டு கொட்டுறார். அது என்னான்டே தெரியல, அப்படியே புகையில மாதிரி கொட்டுறார். இவ்வளவு இருக்குது. சில பேர் கொஞ்சம் டீசெண்டாக தலகாணி ஒரு மாதிரி வைக்கக்கூடிய அது என்னமோ தெரியல, அந்த சைத்தான் பேரும் வாயில் வரமாட்டேங்குது, அந்த தலைவாணியை உள்ளே வச்சுட்டு அவர் அது அப்படியே இருக்கிறார். சில நேரங்களில் தொழுகையில் கூட அப்படி நிற்கிறார். சில பேர்லாம் இந்த ரம்ஜான் மாதத்தில் தனியாக கேட்பாங்க, ஏங்காச்சிருத்து இந்த நோம்பு வச்சுக்கிட்டு கூழ் இப்போ பயன்படுத்தலாமா, அந்த தலைவாணியை வாயில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. நல்லா பார்த்து சொல்லுங்க அஜிருத்து, வைக்கக்கூடாது. அடாடாடாடா, இது மட்டும் கூடும்னா நான் வருஷமுள்ள நோம்பு வைப்பேனே. அவர் இது ஒன்று கூடும்னா வருஷமுல்லாம் நோம்பு வச்சுட்டு வர்றான். சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எதுவும் வேணாம், அந்த போதை பொருள் ஒன்று இருந்தால் போதும், நான் முழுக்க நான் வழிபடுவேன் என்பது அதற்கு முழுக்க அவர் அடிக்ட் ஆகிட்டார்னு அர்த்தம். அன்பானவர்களே, எந்த ஒரு போதையும் உங்களுக்கு நல்லது செய்யாது. பின்னால் அது கேன்சராகவோ புற்றுநோயாகவோ குணப்படுத்த முடியாத ஒரு பெரும் நோய்க்கு நிற்கிற போதுதான் நீங்கள் இழந்த ஆரோக்கியம் குறித்து